என்னங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அதுலயும் கார்த்திகை, சீக்கிரம் குளிச்சுட்டு வாங்க, சாமி கும்பிடணும். விடிஞ்சதுல இருந்து இப்படி வேலை செய்துட்டே இருக்கீங்களே, உங்களுக்கு என்ன பசி எடுக்கலையா? உலகத்துல உள்ள சகல ஜீவராசிகளையும் பிரம்மா படைக்கிறாரு. அத பார், நான் அவரையே படைச்சு வச்சிருக்கேன். எப்படி? ஆமா அண்ணி, அவர் படைச்ச மனுஷனுக்காவது சோறு இல்லையே, அது இல்லையே, இது இல்லையேன்னு எவ்வளவோ வேதனை. ஆனா அண்ணனுடைய படைப்பு அப்படி இல்ல, என்னைக்கு சிரஞ்சீவிதான். நாய்க்குட்டி கூட சோறு போட்டு சாப்பிட மாட்டேங்குது, பால் வச்சா குடிக்க மாட்டேங்குது, பசியே கிடையாது. பாத்தியாடி, ஜெயா எவ்வளவு புத்திசாலித்தனமா பேசுது. பின்ன என் மகன் வேற எப்படி பேசுவா? ஆமா, ஏன் இப்படி ஒரே சிலைக்கு 2-3 நாளா பொழுது போக்கிட்டு இருக்கீங்க? நம்ம மாணிக்க செட்டியாரு பூசைக்கு லட்சுமி சிலை வேணும், நல்லபடியா செஞ்சு கொடுன்னு சொன்னாரு. அதுதான் மெனக்கட்டுக்கிட்டு இருக்கேன். என்னமோ உங்க கைராசி, நீங்க செஞ்சு கொடுக்கற சிலைய பூஜையில வச்சு அவங்கவங்க நல்லா தான் இருக்காங்க. நமக்குத்தான் இன்னும் நல்ல காலமே பிறக்கல. அதுதான் இயற்கை. வாத்தியார் மகன் படிக்கிறது இல்ல, வைத்தியர் மகன் நோயாளி. ஏன் நம்ம வீட்டை தான் எடுத்துக்க. உன் குழந்தை காளிமுத்து வேளா வேலைக்கு சோத்த தின்னுட்டு ஊரை சுத்தறான். அண்ணே, எல்லாம் அண்ணி கொடுக்கற செல்லம் தான், கண்டிச்சா தானே? நான் என்னடி செய்யறது? கண்டிக்க மனசு வந்தா தானே. தாய் இல்லாத அந்த பிள்ளையையும் கை குழந்தையா இருந்த உன்னையும் வளர்க்கிற பொறுப்போட இந்த வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன். அதுக்கு இன்னைக்கு புத்தி வரும், நாளைக்கு புத்தி வரும்னு கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன். ஒன்னும் நடக்கலையே. என் உடம்புல வலு இருக்கிற வரைக்கும் நானும் உழைச்சு போடுறேன், அவனும் சந்தோஷமா இருந்துட்டு போகட்டும். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் அவனுக்கும் பொறுப்பு வந்துதானே ஆகணும். அண்ணே, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. சின்ன அண்ணனை அந்த வேலைக்கு போ, இந்த வேலைக்கு போன்னு நீங்க கட்டாயப்படுத்தினா சொந்த தம்பியா இருந்தா இப்படி எல்லாம் செய்வாரா? என்ன இருந்தாலும் மாற்றாந்தா இப்படிதானேன்னு ஊருக்காரங்க 4 விதமா சொல்லுவாங்கன்னு தானே நீங்க பயப்படுறீங்க. அதுவேதாம்மா, அவனும் முரட்டு பையன், ஏதாவது நினைச்சுக்குவான். மருதமுத்து, 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 ஏன்பா இப்படி அலங்கோலமா ஓடியார? எவனாவது அடிச்சுட்டானா? என்ன புலி அடிச்சிருச்சப்பா. புலி அடிச்சிருக்கான்? அந்த பாலா போன புலி ஒரே பாத்தலா பாஞ்சி என் முகத்தை கிழிச்சிருச்சு. ஐயோ, நாட்டுப்புள்ளியா புலி வந்துருச்சு? அட நீ ஒரு பக்கம், காட்டு புலியா நாட்டுக்குள்ள வருது? எல்லாம் வீட்டு புலி மோட முத்துதான். ஐயோ, என்னங்க இது? எனக்கு ஒண்ணும் புரியலையே. இவன் ஒரு விவசாய கட்டவோ. மாரியம்மன் திருவிழாவுல உன் குழந்தை புலி வேஷம் போட்டுக்கிட்டு கிளம்பிட்டான். அப்படி சத்தம் கேட்கல? இன்னும் என்னென்ன நடக்க போகுதோ. டே காளிமுத்து, உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இந்த விளையாட்டெல்லாம் வேண்டாம். நடா வீட்டுக்கு. அண்ணி வேண்டாண்டி, வேண்டாண்டி, அப்படி எடுத்துட்டு போத நான் புலி. நீ ஐயா, எனக்கு வெக்கமா இருக்கு. அண்ணி அவ ஒருத்திக்கு தான் அவன் பயப்படுறான். யாரு இவன்? கூட்டிக்கிட்டு போடி உள்ள. புள்ளைக்கு பயப்படுது. ஏன் உங்களுக்கு பயமா இருக்குன்னு சொல்லுங்களா? அது அவ்வளவு பச்சையா வேற சொல்லணுமா? போ. கொண்டு போய் தலையில தண்ணிய ஊத்தி வேஷத்தை கலை, இல்லைன்னா கட்டுத்துறையில இருக்கிற ஆட்ட மாட்டை கழிச்சு தின்னுட போறான். புலி வேஷம் போடுறான். புலி வேஷம். அப்பா திட்டுப்பாவ அப்படி எல்லாம் திட்டாத, அனுமாரே உன்னை கோச்சுக்கும். ஆமா, தலைவெட்டியாம் பாரு, ஹனுமாரோட பரம பக்தர் இல்ல அவரு. ஹனுமான் கி பஜன் கர்கே ஜாலானா ஜானானா. ஐயா பக்தரே, அனுமார் கிட்ட பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டீங்களா? அனுமார் பக்தர் கிட்ட சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டாருங்களா? பொண்ணுடா விலை பொரசருக்கு மூளையாக்கப்படாத. காது போனா என்ன? நம்ம பொப காதை ஒண்ணு எடுத்து ஒட்டி வச்சு அவன்கிட்ட தள்ளி விட்டா போகுது. இததான் அனுமார் உங்ககிட்ட சொல்லி அனுப்பிச்சாருங்களா? சாமியை பத்தி அனுமார் என் கூட ஏன் பேச மாட்டாரா? பேசாட்டி போற நான் விடுவேனா? காரம் வரட்டும், அனுமார் என் கூட பேசத்தான் போறான். ஜலார் அனுமான், நானும் பார்க்கத்தான் போறேன். ஜலார் அனுமான். ஆமா, அந்த அனுமாரு இந்த அனுமார் கிட்ட பேசாம இருப்பாரா என்ன? சும்மா இருடி. இந்த காலத்துல கூட கடவுள் நேர்ல வந்து பேசினதா எவ்வளவோ கதை இருக்கு. நல்லா சொல்லு நீ இந்த அபிஷ்டுக்கு. அண்ணி, இன்னைக்கு நம்ம அனுமாரை நீ பாக்கலையே? அடடா, நெஞ்சில் அந்த வெண்ணையும் பூசிக்கிட்டு, புஜங்கள் அந்த வடமாலை சாத்திக்கிட்டு, மூஞ்சி அப்படியே சூரிய பம்பு மாதிரி ஜகஜோதியா ஜக 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 ஜகன்னு இருந்தது. பார்க்காத கண்ணு, பாவம் செஞ்ச கண்ணு. அண்ணி, அந்த காலத்துல நம்ம ஆஞ்சநேயரு வால்ல பந்தத்தையும் கட்டிக்கிட்டு லங்கே கொடுத்துனாராம. சும்மா ராம் ராம், சும்மா ராம் ராம், சும்மா ராம் ராம், ராம் ராம், ராம் ராம். என்னடா அது? சாப்பிட்டியாடா? போய் சாப்பிடு போ. என்னங்க சொல்ற? குழந்தை சாதத்தை உருட்டி கையில போட சொல்லுது. போடு, போட சாப்பிடு போ. போமா. ஆபத் பாந்தவா, அநாத ரட்சகா, பெருமாளே, அப்பா,
உன் கடைக்கண் பார்வைப்பட்டா குப்பமேடும் கோபுரம் ஆயிடும்னு சொல்லுவாங்க. இந்த ஏழையோட ஒரு சின்ன ஆசை, 10 லட்சம் ரூபாய் கரன்சி நோட்டை ஒரு தடவையாவது இந்த கையால நான் எண்ணி போடணும். அந்த ஆசையை நிறைவேற்றி வைக்கணும் பெருமாளே பெருமாளே. முத்தையா, இங்க பாரு, நம்ம பையன் வந்துட்டான். போய் பொடி சட்டி எல்லாம் இறக்கி வை. சித்தப்பா வாடா சோழா சொல்லா. சித்தப்பா சோழசாமி கூப்பிடாதீங்க. இப்ப என் பேர் அறிவுடை நம்பி. அறிவுட நம்பி? ஆமா, ஆளுதான் மாறி இருக்கேன்னா என்ன பேரை மாத்திட்டேன். பேர் ஒண்ணு என்ன பண்ணுச்சு? அது என்ன பண்ணுச்சு? இந்த காலத்துல யாரை நம்பியும் பிரயோஜனம் இல்ல, சொந்த அறிவுல நின்னாதான் பிரயோஜனம் உண்டுன்ட்டு அறிவுடை நம்பின்னு பேரை மாத்திட்டேன். காரணம் பேரா? என்னடா திருதுன்னு முழிக்கிறா? என்ன என்ன சித்தப்பா அது? நான் ஊரை விட்டு போனதுக்கு அப்புறம் இந்த ஊர்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லையே. நீ ஊரை விட்டு போனதுதான் இம்ப்ரூவ்மெண்ட். வந்துட்டேன், கொஞ்ச நாள் சுத்தமா மாத்திடுறேன். ஏன் சித்தப்பா, ஆ. ஊருக்கே பெரிய மனுஷனா இருக்கிற நீ இந்த பஸ் இந்த ரோடு இதெல்லாம் கவனிக்கிறதே இல்லையா? வர்றது ஒரே ஒரு பஸ், அதுக்கான 1 மணி நேரம் நின்னுட்டு இருக்கேன். விவரம் புரியாத பய. ஏன்? இந்த ஒரு பஸ்ஸே ஊருக்குள்ள வர விடாம பண்றதுக்கு எவ்வளவோ முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏன் இப்படி? ஏன்னா 4 பய வெளியில போய் அதை இதை தெரிஞ்சுக்கிட்டு வந்து 4 கேள்விய கேக்குறான்டா. இதெல்லாம் உனக்கு எங்க புரிய போகுது? முத்தையாவா மொழி மொழி, என்னடா நம்ம சித்தப்பன் இந்த வியாபாரத்தை இப்படி எல்லாம் விருத்தி பண்ணிருக்கானேன்னு பாக்குறியா? வெங்கடாஜலபதி வட்டி கடை. என்னதுதான், இன்னைக்கு பணத்துக்கு அதிபதி வெங்கடாஜலபதி. அதனாலதான் அவர் பேர்லயே கொடுக்கல் வாங்கல வச்சுவிட்டேன். மீனாட்சி அம்மன் மளிகை கடை. என்னதுதான், என்ன பெத்த தாய். அது காமாட்சி அம்மன் அது. பொல்ல உடைச்சிருவேன். உலகத்துக்கே படி அளக்குற தாய். அதனாலதான்டா அவ பேர்ல மளிகை கடை வச்சேன். ஸ்ரீ ரெங்கநாதர் ஜவுளி ஸ்டோர். என்னதுதான், பட்டு பீதாம்பரதாரி பள்ளி கொண்ட பெருமாள். அதனாலதான் அவர் பேர்ல வச்சேன். மாரியம்மன் விறகு கடை கட்டதொட்டி. என்னதுதான், கமலா டெய்லர் கடை. என்னதுதான், முனுசாமி சலவை கடை. என்னதுதான்டா, எல்லாமே உண்டுதானா? என்ன பெத்த அப்பன் பெருமாள் கொடுத்த சொத்து என்ன பண்ண சொல்ற? அனுபவிக்கிறேன். என்ன கீழே போடணுமா? கைவசமா இருக்கட்டும். இருக்கு இருக்கு. சித்தப்பா, உன் ரூட் எனக்கு நல்லா புரியுது. ம். எல்லாருடைய வாழ்க்கையும் பொருளாதாரம் இப்ப உன் கையில் இருக்குது இல்லையா? இந்த ஊர்ல வேற யாருமே கடை வச்சு பிழைக்க முடியாத அளவுக்கு பண்ணி இருக்கிறேன். நானா பண்ணிருக்கேன்? எங்க அப்பன் பெருமாள் பண்ணி வச்சிருக்கான்டா. உன் குறுக்கு மடிக்கையா போய் அவரை எடுக்கிறேன். டேய், இப்ப என்னடா குடிமொழி போச்சு? இப்ப முழுதல இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். அரைஞ்சு பல்ல ஊத்துரும். இந்த ஊர்ல இருக்க அத்தனை பயல்களுக்கும் கை செலவுக்கு பணம், கட்டிக்க துணி, சோத்துக்கு அரிசி பருப்பு இத்தனை கொடுக்கறேன். என்ன தவிர வேற எவன்டா கொடுப்பான்? வேற எவன் கொடுப்பான்? கொடுத்தாலும் கை காலெல்லாம் வீங்கி செத்து போயிருவான். ச்சே, என்ன உரகண்டா இது? ஒருவன் உண்டு கொடுத்து மற்றவர்கள் மாத்திரம் பட்டினி கிடப்பதா? மனுஷனுக்கு 6 அடி என்பார்கள். சித்தப்பா, உனக்கு 3 அடிதான். கை காலெல்லாம் இழுத்துக்கிட்டு தான் ஷாட். அடே எங்க அண்ணன் மகனே, 3 அடி என்னடா, 3/4 அடி கொடு. அதுக்குள்ளே ஒரு கடையை வச்சுக்கிட்டு தான் சாவேன். டேய் வாடா, வீட்டுக்குள்ள போய் பேசுவோம். மீனாட்சி, இத தலையில தூக்கி வை. செட்டியார் கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். நீங்க தான் நாட்டாமைக்காரையா வீட்டுக்கு போகணும்னு சொன்னீங்களே, நீங்க போங்க. நான் காளிமுத்து கிட்ட கொடுத்து அனுப்புறேன். சரிதான், அவன்கிட்ட கொடுத்து அனுப்புறியா? அவன் தான் பொறுப்பு இல்லாத பயலாச்சே. இத கொண்டு போய் தெருவுல போட்டு உழைச்சிட்டு வந்துட போறான். நான் என்ன பச்சை பிள்ளையா கீழே போட்டு உடைக்கிறதுக்கு? ஒரு வேலையும் கொடுக்கறது இல்ல, தண்டைச்சோறு வெட்டியா இருக்கிறான்னு புரணி பேசுறது பொம்பளைங்க. அதான் தூக்கிட்டு போட்டான். தூக்கிட்டு போறேன்டா. ஓகே, சாப்பிடல, நல்லா தூக்க. போதுக்கு சிரிச்சது. ஏய், செட்டியார் பூஜையில வைக்க வேண்டிய சிலை ஜாக்கிரதை. இது போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் லட்சுமி தாண்டவம் ஆடி லட்சம் லட்சமா பணம் வந்து சேரணுமா? இப்ப செட்டியார் பட்டியார்ல கிடக்குறாரு. ஆரம்பிச்சுட்டான் பாத்தியா? டேய், செட்டியார்கிட்ட மரியாதையா நடந்துக்க. நீயா பணம் கேட்காத, அவரா கொடுத்தா வாங்கிட்டு. அவரா கொடுத்தாலும் திருப்பி கொடுத்துட்டு வந்துடுறேன். பாரு பாரு, காளி, செட்டியார் பணம் கொடுத்தா ஒரு வீட்டு சக்கரை வாங்கிட்டு வா. சர்க்கரைக்கு வரிசையில் அது ஒன்றும் அவ்வளவு சாதாரண சாப்பிட்டு சாகணும், உனக்கு வாங்கி கொடுக்குறேன். நான் செய்வேன். ஐயோ, இந்த வீட்டுல நான் இனிமே பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். நான் விளையாட்டுக்கு சொன்னேன். செட்டியாரையா, பாக்கி லட்சுமி, அந்த லட்சுமி, தனலட்சுமி, சித்தப்பா, என்னது எல்லாரும் வேலையும் உளற? லட்சுமி காலடி எடுத்து வச்ச உடனே பத்திரத்துல கையெழுத்து ஆயிடுச்சு. லட்சுமி எங்கயா காலடி எடுத்து வச்சா 4 வச்சிருக்கிறேன். சபாஷ், என் சித்தப்பா இருக்கிற ஊர்ல இப்படி ஒரு புத்திசாலியா? ஐயா அறிஞனே, ஜீவகரை பொங்கி ததுவும் இந்த அற்புதமான சிலையை செய்த கலைஞன் யாரோ? அந்த ஆளோட திரு நாமம் யாதோ? திருநாமாவது சகசர நாமம். என்ன களிமண்ணு பொம்மை? யாரு? லட்சுமி. அவ அண்ணன் செஞ்சிருக்கான், இந்த போய் தூக்கிட்டு வந்திருக்கான். இவனை போய் கலைஞ அறிஞன்றிய. களிமண்ணு பொம்மை யாரு? லட்சுமி. ஆமா. அதை வச்சு பூ போட்டு பூஜை பண்ணி விழுந்து விழுந்து கும்பிட மாத்திரம் தெரியுது. ஆனா அதை பண்ண கலைஞனை போட்டக்கூடாதா? சித்தப்பா, கலைஞன் பாரிஸ் நகரத்தில் இருந்தாலும் சரி, நம்ம இருக்கிற இந்த பட்டிக்காட்டு இருந்தாலும் சரி, அவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை நம்ம கொடுத்து தான் தீரணும். பலே,
அப்படி சொல்றான் நானா? வாயா இங்க, வாங்க. நீதான் உங்க அண்ணன் போனா? ஆமா, நீதான் பட்டணத்துல இருந்து படிச்சுட்டு வந்திருக்கியா? இனிமே வரல. ரொம்ப சந்தோஷம். இந்த ஊர்ல நம்மள மாதிரி எதிர்த்து கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு பார்த்தேன். நீ வந்து சேர்ந்துட்ட. இன்னையில இருந்து நீ நம்ம கூட்டாளி. ஜெய் ஹனுமான். பாத்தியாடா, பாராட்ட நினைக்கும் போதே உன்னை தூக்குறான். முழுசா பாராட்டிட்டா ஊரே கொளுத்துவான். அந்த பையன் ஊரை கொளுத்த மாட்டான், முதல்ல உன்னை கொளுத்துவான். ஏன் சித்தப்பா, இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட எல்லாம் பொம்மைய 1 ரூபா 2 ரூபான்னு சொல்லி சலிசா வாங்கி வெளியூர் கலப்பும் போது மாணிக்கமன் கோ அப்படின்னு லேபலை குத்தி 20, 30ன்னு கொள்ளலாம் அடிக்கிறியா? அப்படியே சமாச்சாரம். அதே வேலை வியாபார தர்மம்டா. தர்மம் அதே. நீ சும்மா இரு தம்பி, காலம் மாறிக்கிட்டு வருது. இந்த மாதிரி கொள்ள லாபம் அடிக்கிற ஆளுங்களுடைய பணம் எல்லாம் ஒரு நாளைக்கு கோவிந்தா! மாணிக்கம் செட்டியார் கோவிந்தா! அயோக்கிய பைசங்களா, ஏடா தோடு போடுற என்னக்கே கோயந்தாவா? இன்னையில இருந்து உங்க வேலைக்கு கோயந்தா. டேய், பொம்மை உடுக்க வந்தியா, கலாட்டா பண்ண வந்தியா? ஒண்ணு சித்தப்பா, சித்தப்பா, பாவம் கையை பிடிக்காதீங்க, விடுங்க. ஐயோ, நான் பிடிக்கலடா, அவன் தான் என் கையை பிடிச்சிருக்கான். ஐயா, விடாத. கைய நீட்டாதையா. ஒழுங்கா காசு கூட இருக்கு. காசா? காசு ஏது? ஏ முத்தையா, ஒருபடி கேப்பை கொடு. கேப்பையா? ஆமா. கேப்பை வேண்டாம், கோப்பை வேண்டாம். இந்த காசுக்கு எம்புட்டு வரும்? 2 வீச 3 வீச சக்கரை கொடு. 3 விஷயம் சக்கரையா? போட பாத்தியா? என்ன நாட்டிலே எழுதியிருக்கேன். இது இப்போ எழுதிருக்குது. நான் சின்ன பிள்ளையில இருந்து இத பாத்துக்கிட்டு இருக்கேன். நீ செத்ததுக்கு அப்புறம் தான் இத கலட்டு வாங்க போல இருக்கு. அப்படின்னா சக்கரை வச்சுக்கிட்டு கள்ள விலைக்கு விற்கிறேன்னு சொல்றியா நீ? நான் என்னையா சொல்றது? ஓட்டி அறையா? காலை விட்டு விடு, அசம்பிதான். என்னையா அது? எனக்கு தெரியும், சக்கரை தான். என்ன இது? சக்கரையை மறைச்சு வச்சுக்கிட்டு கள்ள விலைக்கா வைக்கிற? இப்ப போலீஸ் கிட்ட போய் சொல்லி உன்னை நான் ஜெயிலுக்குள்ள தள்ள. என் பேர் காளிமுத்து. காலை பிடிக்கிற, என்ன காப்பாத்துப்பா, என்ன காப்பாத்து, காப்பாத்து. கூட்டு போட காளிமுத்து குழந்தைங்க சக்கரை வாங்கிக்கூடா. கூடு. அப்படி வா, அப்படி வா. பாத்தியா ஐயா, உங்க சித்தப்பா இவ்வளவு நாள் எங்களுக்கெல்லாம் நாமம் போட்டது போதாதுன்னு இப்ப போர்டுக்கே போட்டான். திருப்பு போட. நீ ரொம்ப நல்ல மனுஷன். பெரிய மனுஷனா? பெரிய மனுஷன். எல்லா பேரும் வேஷம் போடுறானுங்க. இன்னைக்கு சக்கரை மட்டும் இல்லைன்னு சொல்லி இருக்கணும். குட் பால் ஆடி இருப்பாங்க. காளி, என்ன இது? செட்டியாருக்கும் உனக்கும் ஏதாவது தகராறா? எனக்கு தெரியுமே, இவன் வம்ப விலைக்கு வாங்கிட்டு வந்திருப்பான். டேய், என்ன நடந்தது சொல்லுடா. நம்ம பொழப்ப அந்த செட்டியார் கையில தாண்டா இருக்குது. அவன் ஒண்ணும் நமக்கு சோறு போட வேண்டிய தேவையில்லை. நம்மளால அவன் தான் பிழைக்கிறான். இவருதான் இதாச்சே. இவர்கிட்ட இருந்து 1 ரூபாய்க்கு அவன் பொம்மையை வாங்கிட்டு போய் பட்டணத்துல அவன் பேரு போட்டு 10 ரூபாய்க்கு விற்கிறான். நம்ம கிட்ட கைவசம் சாட்சி உண்டு. பட்டணத்துல இருந்து அவங்க அண்ணன் ஒருத்தன் வந்திருக்கான். அவன் செட்டியார பத்தி புட்டு புட்டு வைக்கிறான். நான் செட்டியார திட்டினோன்னு அந்த பட்டணத்து பயலுக்கு ஒரே குஷி, சிரியோ சிரின்னு சிரிக்கான். அவரை பார்த்து நான் சிரிச்சா அவருக்கு இருக்கு பய போல. மீனாட்சி, இவன் செட்டியார் கலால ஏதோ பெரிய கலா பண்ணிட்டு வந்திருக்கான். இவனை அனுப்பாதே அனுப்பாதேன்னு 1000 தடவை சொன்ன, நீ கேட்டியா? என்ன பண்ணிட்டு வந்திருக்கானோ இவனே போய் பார்த்துட்டாவது வரேன். காளி, என்ன போகும்போது எவ்வளவு தூரம் சொல்லி அனுப்பிச்சோம். உன்னால பெரிய உபதிரவமா போச்சு. பாவம், நாளெல்லாம் மாடா உழைக்கிறாரு உங்க அண்ணன். அவரை ஒரு நிமிஷமாவது நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறியே. உனக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்கா? கேட்டியா பாப்பா? அக்கிரமம் பண்றது செட்டியாரு. நான் அதை கேட்க போனாக்க எனக்கு புத்தி இருக்கான்னு கேக்குறாங்க. யாருக்குதான் இந்த வீட்டுல புத்தி இருக்கு? அது சரி. ஜெயா, அம்பாத்தூர்ல இருந்து எங்க பர்வத சித்தியும் என் தங்கச்சி சீதாவும் நாளை காலையில முத வண்டிக்கு வர்றாங்களாம். உன் சித்தப்பனை ஸ்டேஷனுக்கு வண்டி கொண்டுகிட்டு போக சொல்லு. சித்தப்பா, அம்மா சொல்லிட்டேன். நான் யாருக்கு வேலைக்காரன் இல்ல. அவங்க உங்க சொந்தக்காரங்க வந்து அவங்க போய் கூட்டிட்டு வரட்டும். அம்மா, சித்தப்பா சொன்னதை சொல்லிட்டேன். டேய், இப்ப நீ போக முடியுமா முடியாதா? முடியாதுன்னு யார் சொன்னா? போயிட்டு வாடா கழுதைன்னு சொன்ன. நேரில் சொன்னா போயிட்டு வர்றேன். இதுக்கெல்லாம் தூது அனுப்புற. தூது அனுப்புறீங்க. பேர் என்ன? பர்வதம். எந்த ஊரு? அம்பாத்துறை. அம்பாத்துறையில இருந்து பர்வதம் வருதா? ஏய், பாடம் பண்ணிக்கிறேன். நாளை காலையில் தானே அம்பாத்துறை பர்வதம். வா, சீக்கிரம் வா. ஏண்டி சீதா, அந்த மீனாட்சியில திமிர் பத்தியா? நம்ம வர்ற ஸ்டேஷனுக்கு வண்டி அனுப்பணும் காகிதம் போட்டமே, யாரையுமே காணுமே. ஏமா இப்படி சத்தம் போடுறேன்? நீ எழுதின லெட்டர் அக்காவுக்கு கிடைச்சதோ இல்லையோ? நீ சும்மா ரெடி. ஏ கோலி, ஓடி வா. சாமான் எல்லாம் இருக்கு. ரெடி. அம்மா, அம்பாத்துறை பர்வதம் யாரு இருக்கா? அம்பாத்துறை பர்வதம், அம்பாத்துறை பர்வதம். யாரு உள்ள கதவை திறங்க. அம்பாத்துறை பர்வதம், அம்பாத்துறை வேற இடம். அம்பாத்துறை பர்வதம்,
அம்பாத்தர பர்வதம் ஐயா, அம்பாத்தர பர்வதம், அம்பாத்தர இங்கிலீஷ் அம்பாத்தர பர்வதம் என்ன கோச்சுக்கிறாரு? ஏமா அம்பாத்தர பர்வதம் இங்க இருக்காங்களா? அம்பாத்தர பர்வதம் அம்பாத்தர பர்வதம் யாரு? ஏமா அம்பாத்தர பர்வதம் ஏயா யாராவது அம்பாத்தர பர்வதம் அவங்க மக சீதாண்டு யாராவது இருக்காங்களா? சீதையா? ஆ. அப்படி இல்ல, ஆக 2 பேர் இருக்காங்க. ஆ. சின்ன பொண்ணு பேரு ஜானகின்னு பேசிக்கிட்டாங்க. யாரையா சுத்த புராணம் படிக்காத ஆளு? சீதை ஜானகி எல்லாம் ஒண்ணு தாயா. தவறு தவறு குடிச்சாச்சு ஆள. பர்வதம் சீதா எல்லாரும் எழுந்திருக்க, ரயில் போயிடு, வண்டி கொண்டு வந்திருக்கேன். ஆஹா, அத்தை கிரீடம் ஜதையோட வந்திருக்க, நாடகம் ஆடுமா? அத்தை நீங்க தானே பர்வதம்? நான் இல்லையா பரவாயில்ல, ஹார்மோனிஸ்ட் அம்புஜா, நானும் எங்க அம்மாவும் ஹரிச்சந்திர நாடத்துக்கு போய் கத்துன்னு தூங்குறோம். தூக்கத்தை கெடுத்துட்டிய போயா? அட போப்பா. நாடகம் கோச்சு. ஆஹா, இந்த ரயில்ல வரல போல இருக்க. பர்வதம் இல்ல, ஒருவேளை கூட்ஸ் ட்ரெயின்ல வருதோ என்னமோ. சத்தம் போட்டு பாப்பா. அம்பாத்தர பர்வதம், அம்பாத்தர பர்வதம். அம்பாத்தர பர்வதத்தை எங்க போய் தேடுறது? அம்பாத்துறைக்கே போகணும் போல இருக்கு. நீ ஏன்டா அம்பாத்துறைக்கு போற? நான் தான் குத்துக்கல்ல மாதிரி உட்கார்ந்து இருக்கறேன். அடடே, நீங்க தானா அது? நான் ரயில்ல ஒரு பொம்பளை விடல. அம்பாத்துறை பருவதோடு கூப்பிட்டு எல்லாரும் பிராணி வாங்கி விட்டேன். பாத்து அடிச்சுட்டா பேர் சொல்லி கூப்பிடுறான். வண்டிக்கார பையனுக்கு என்ன கொழுப்பு? ஆமா, மரியாதையா பேசு. பேர் வைக்கிறது எதுக்காக? பருவதம் கூப்பிடுறதுக்காக தான். நீ சொன்ன மாதிரி குத்துக்கல்லுன்னு கூப்பிட்டா யாரும் சிரிச்சது மகா திமிர் பிடிச்ச பயிலா இருப்பான் போல இருக்குது. வீட்டுக்கு போய் அவர் சொல்லி என்ன செய்யற பாரு. நடப்பா, சாமான்லாம் எண்ணி வண்டியில ஏத்து. எத்தனை சாமா இருக்கு? 8. 8 10 இருக்கும் போல இருக்க. 8 தானே கொண்டு வந்தா? 2 மூட்டை இருக்குது. 1 2 3 4 5 6 7 8 9 10. பாத்தடி என்ன திமிரு? வீட்டுக்கு வா, அவர் சொல்லு என்ன பண்ற பாரு. ஆமா, இங்க வாமா. இங்க மாட்டுக்கு முன்னால போதம்மா. மாடு உன்னை பார்த்து வருத்தப்பட போகுது. ஏறுங்க. ரயில்ல கூட இவ்வளவு சாமானத்தா ஏத்தணும்னு கணக்கு இருக்குது. பாவம் வாயில்லா சீவன். என்ன பண்றது? எப்படி உங்களை ஒரு டிக்கெட்டோட நாளைக்கே கொண்டாந்து கொடுத்துடுறீங்க. எனக்கு பணம் வேணும். முதல்ல பணத்தை கொண்டாந்து வச்சுக்கிட்டு அப்புறம் கழுதை ஓட்டிட்டு போ. அதுக்கு மேல ஒண்ணு பேசாத. பணத்தை கொண்டா. 7 பேர்ல கொஞ்சம் இறங்குங்க. கழுதை ஒன்ன மாதிரி இருக்கா? பணத்தை ஓட்ட கொடுத்துட்டு என்ன காசு இல்லாத நான் கழுதை கொடுக்கவே மாட்டேன். என்னடி இது? நம்மள நடுத்தவள் அம்போன்னு விட்டுட்டு போயிட்டா. என்ன சமாச்சாரம்? ரோட்ல வண்டி போக கூட தடம் இல்லாம இடைஞ்சல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓஹோ, இப்ப கழுத வியாபாரம் வேற பண்ண ஆரம்பிச்சாச்சா? ஏ காளி, கிண்டல் பண்றியா? இந்த பாரு, இந்த கழுத விஷயத்துல நீ தலையிடாத. மரியாதையா ஓ வேலையை பார்த்துட்டு பேசாம போ. கர்மம் ஊர்வம்பெல்லாம் விலைக்கு வாங்கிட்டு இருக்காங்க இந்த வண்டிக்கார. காளிமுத்தையா, கழுதை இல்லைன்னா என் பொழப்பே போயிடுங்க. நீங்க தான் என்ன காப்பாத்தணும். ஆமா, பெரிய இவர் காப்பாத்திட்டு. எவ்வளவு கொடுக்கணும்? 10 ரூபாய்ங்க. 10 ரூபா தானே? ஆமா. நான் கொடுக்குற கழுதை விடுங்க. என்ன நான் கொடுக்குறேன்? கீழே ஐயப்பா கொடுக்குறையா? பெரிய ஹரிச்சந்திரன் சொன்ன உடனே இவர் கொடுத்துருவாரு. ஓஹோ. என்ன ஓஹா என்ன? ஐயா, உன் சமாச்சாரம் புரியாம ஐயா விளையாண்டுகிட்டு இருக்காரு. கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு புறப்படு. ஏண்டி சிரிக்கிற? வேலைக்கார பயலுக்கு இருக்கிற திமிர பத்தியா? அவர் மேல என்னமா தப்பு? நல்லது தானே செய்யறாரு. கையில இருந்த காசை கடனை கொடுத்து கழுதையிட்ட உதவி வாங்கியாச்சே பெருமாளே. செஞ்சாரே, வீட்டுக்கு போய் வெந்நீர் வச்சு ஒப்பம் கொடுங்க. வெந்நீர் வச்சா? காளி, குண்டு பயல, கழுதைக்கு உதைக்கவா கத்து கொடுத்துட்டு போறேன். ஈடா, சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லி செய்ய வேண்டிய விதத்துல உன்னை என்ன செய்யறோம் பாரு. மீனாட்சி வாங்க சித்தி, வாங்க. வா சீதா, சௌக்கியமா? எல்லாரும் சௌக்கியமா இருக்கீங்களா? சௌக்கியமா. இதான் உன் மக ஜெயாவா? ஆமா. ஜெயா, ஜெயா உன் சித்தி. இல்லம்மா, சித்தப்பாங்க. ஏய் போக்கிரி, பாத்தியாடி உன் மக பேசுறத? வந்தது வராதுமா, என் பொண்ணுக்கு மாப்பிள்ளையில தேடி வைக்கிறா. படிச்சுட்டே இருப்பா போல இருக்க. மாடு மாதிரி வச்சுட்டு போறான் பாருடி. ஏண்டி மீனாட்சி, இந்த மாதிரி மோட்டு பையில வேலைக்கு வச்சுக்கிறது? அவன் என்ன வண்டிக்கார மாதிரியா பேசுறான்? என்னையே பேர் சொல்லி கூப்பிடுறான். எங்களை வீதியில நிக்க வச்சுட்டு சண்டைக்கு போறான். முதுகு எலும்ப முறிச்சுட்டான். முதல்ல அவனை வேலை விட்டு நிறுத்து. சித்தி, அது வண்டிக்காரன் இல்ல, என் கொழுந்தன் காளிமுத்து. என்ன அது? உன் குழந்தனா? கண்ணங்கரையா நீ என்ன பூசா சில மாதிரி ஒரு வய தெரிஞ்சுக்கிட்டு இருந்தானே, அவனா இவன்? ஏண்டி, ரொம்ப நாளைக்கு முன்னால நம்ம வீட்டுக்கு புடலங்கா மாதிரி ஒரு அம்மா வந்துகிட்டு இருப்பாங்களே, அவங்கதான் இப்படி பூசணிக்கா மாதிரி ஆயிட்டாங்களா? அப்பவே நினைச்சேன், சதா மாவு மில்லு மாதிரி ஏதாவது போட்டு அரைச்சுக்கிட்டே இருப்பாங்க. பாவம் இந்த நிலைமைக்கு வருவாங்கன்னு தெரியும். நமஸ்காரத்தை. வாய் பேசுறத நிறுத்து. ஏன் சித்தி, என்ன இப்படி திடீர்னு கிளம்பி வந்துட்டீங்க? நம்ம ஊர்ல கால்ரா, கொஞ்ச நாளைக்கு உன் வீட்டுல தங்கிட்டு போலாமேன்னு வந்தோம். கால்ரா ஒன்ன என்ன செய்ய போகுது? என்ன செய்யும் பாத்தியா? நல்லா இருக்கே.
உன் போட்டோ வத்த இதுதான்டா என் குல தெய்வம். பாம்பு கடி, தேள் கடி, பூராங்கடி எது கடிச்சாலும் சரி, அம்பாத்தோட பருவதோன்னு நீங்க பேரை சொன்னா விஷம் தானா இறங்கிடும். சரிதான். உலகத்துல உள்ள சகல விஷ ஜந்துக்களும் அத்த கை விஷம் அடக்கம் போல இருக்கு. மீனாட்சி, பூஜைக்குன்னு ஒரு தனி அறை ஒதுக்கிடணும். இந்த தெய்வம் ரொம்ப துடியான தெய்வம். நெய்வேத்தியம் செய்ய தவறக்கூடாது. காலையில ஒரு படி பால், ஒரு டஜன் பழம், 4 முட்டை, ஒரு டஜன் இட்லி. கிழிஞ்சது போ. லட்சாதிபதியா இருந்தாலும் இந்த பூஜைக்கு சொத்தை விக்கணும். அத்தை, ஏன் வீணால பாவத்தை கொட்டிக்கிறேன்? பூஜையை கொஞ்சம் சுருக்கிக்க, இல்லாட்டி அனாவசியமா இந்த குடும்பம் நொடிச்சு போயிடும்.